புத்தருக்கு வேற, வள்ளுவருக்கு வேற, இல்லை கடவுள் தெரிஞ்சுன்னா எந்த மனிதனுக்கும் வேற எல்லாம் கிடையாது. கடவுள் தெரிஞ்ச எல்லா மனிதனுக்கும் யார் தான்? ஒன்று தான். அவங்கெல்லாம் விளக்கணம் சொன்னால் இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அது ஒன்று தான். அதனால் யார் பார்த்தாலும் அது எப்படி தான் இருக்கான், ஒன்றா தான் இருக்கும். ஒரு தண்ணி எல்லாருக்கும் தண்ணி தான், பேர் வேணா மாற்றி சொல்லுங்கலாம். ஒரு நெருப்பு எல்லாருக்கும் நெருப்பு தான். ஒரு காற்று, பூதங்கள் லஞ்சம், அப்படி தானே கடவுளை எப்படி தான் இருக்க முடியும்? நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்பா அம்மா இருக்கிறதுனாலாம் நீங்கள் அனாதைலாம் கிடையாது. நீங்கள் அனாதை தான், கைவிடப்பட்டவர் தான். கடவுள் இருந்தோம், கடவுள் உணர்றதுக்கான தகுதியான மனிதனாக நீங்கள் பிறந்தோம். கடவுள் இருந்தோம், கடவுளை அடையிறதுக்கான மனிதனாக நீங்கள் பிறந்தோம். கடவுள் அடையலாம் யார் தப்பு? அப்போது எழுதுறவன், படிக்கிறவன், பேசுகிறவன், போகிறவன்லாம் எதை பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியை படித்து போலியாவே புரிஞ்சுன்னு போலியாவே வாழ்ந்துனுக்குறான். உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, மதம் ஒரு ஒழுக்க முறையை கற்றுக் கொடுத்து அப்படிதான் நீ பண்ணுது. அதில் உயிரோட்டம் இருக்குமா? இத்தனை கோயில்கள், இத்தனை மதங்கள், இத்தனைலாம் எதுக்கு இருக்குது? எதுக்கு இத்தனை மதங்கள் இருக்குது? கடவுள் இருக்கிறதுனால மதங்கள் இருக்குது. கரெக்ட் தானே? இப்போ எனக்கு மதம் முக்கியமா, கடவுள் முக்கியமா? யாருமே கடவுள் முக்கியமே போக மாட்டேன்றானே. எவனுக்குமே கடவுள் மேல அக்கறை இல்லையே. மதத்து மேல இருக்கிற வெறி யாருக்கு மேல இல்லை? எது மேல இல்லை? என் இதயம் என்னால துடிக்கல. என் இதயம் என்னால, நானே எதனால ஆயிருக்கிறேன்? கடவுளால ஆயிருக்கிறேன். கொண்டாட்டத்துக்கு தான். எதுக்காக என்ன செஞ்சிருப்பான் கடவுள்? யோசிச்சு பாருங்க. உங்களெல்லாம் எதுக்கு செஞ்ச? துக்கமா இருக்கிறதுக்கா? ஜாதியோடு இருக்கிறதுக்கா? சடங்கு செய்யறதுக்கா? அசிங்கம் பண்றதுக்கா? கைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறான்? வணங்குறதுக்குன்றான். கடவுளை வணங்குறதுக்கு முடியாது, எதிர்கொள்ளுங்களா பண்ணிடலாம். இந்த தமிழ் அப்படிதான். இருகரம் கூப்பினா பந்தே. இப்போ இறைக்காதல் எனக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா, எனக்கு அனுபவம் ஆகும் போது நான் இறைவனுக்கு என்ன ஆயிட்டுக்கிறேன்? நேர்க்க மாட்டேன்னா. நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது சொல்லி வச்சுட்டு போயிடறான். அப்போ எதிரா பிடிக்குது அப்படின்னு கேட்டா, நமச்சிவாய வாழ்க, பூதங்கள் எஞ்சம் நாதன் தாள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இப்போ இப்படி சொன்ன ஒரு காதலை, இப்படி சொன்ன ஒரு மந்திரத்தை, இப்படி சொன்ன ஒரு திருவாசகத்தை நீ என்ன பண்ற? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் கலிக்கும் கலியே துழிலேழாய் 33 குத்து வீலக்கேறிய கோத்து கால் கட்டில் மே வித்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. இதெல்லாம் சும்மா நினைச்சீங்களா? உணராத வரைக்கும் அந்த பாட்டு சும்மா மாதிரியே இருக்கும். உணர்ந்துட்டா அந்த பாட்டு நீங்கள் என்ன இல்லை. எங்க நீ தட்டுப்படுறியோ அங்க கடவுள் இல்லை. எங்க முட்டி நிக்கிறியோ அங்க கடவுள் இல்லை. எங்க உனக்கு பிரச்சனை வருதோ அங்க கடவுள் இல்லை. வரணும்னு நீ நினைச்சேன்னா கடவுள் அதான் வழியா வச்சுது. உனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் வாசல் தான். உனக்கு வர எல்லா பிரச்சனையும் என்னதான்? கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லாத இடத்துல போனது யார் குற்றம்? உன் குற்றம். நான் உங்களுக்கு உங்க சார்பா பேசுறேன். உங்களுடைய குரலா, உங்க ஒடுக்கப்பட்ட குரலா தான் நான் பேசுறேன். நீ என் குரலையும் உடைக்கலாம்னு நினைச்சேன்னா உனக்கு யார் தான் பேசுவாங்க? எனக்கு தெரியாது. நான் பேசாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சினே வந்துட்டேன். நஷ்டம் இருக்கு உனக்கு தான். பார்த்துக்கோ. காற்றுள்ள போதே குற்றிக்கொள், வாய்ப்புள்ள போதே வாழ்ந்து விடு. காதலிக்கு ஒத்து இருக்கும் போதே காதலிச்சுக்கோ. நீ ஆகிற முயற்சி தான் யோகக்கலை. யோகக்கலைன்னா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. வேற யாரும் ஆகிறதா கிடையாது. நீயாவே மாறப்போற. நானும் ஆகிறதுக்கு. ஆமா, அவ்வளவு தூரம் கடந்து வெளியே போயிட்டேன். டேக் டைவர்ஷன் எங்க போயிட்ட? உன்னை விட்டுட்டு வெளியே போயிட்ட. உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சுதான் நீ இப்படித்தான் நீ இருப்ப. போய் என்ன பண்ண? நீ உன்னை சந்திக்கிறதும் கடவுள் சந்திக்கிறதும் வேற கிடையாது.
அட்டகத்தியாயா பேர்? ராஜேஷ். உனக்கு எது பிடிச்சிருக்குது? ராஜேஷ் பிடிச்சி பேர் ராஜேஷ் பிடிச்சிக்குதா அட்டகத்தி பிடிச்சிக்குதான்னு கேட்குறேன். எது பிடிச்சிருக்குதுன்னு கேட்குறேன் ரெண்டில், ராஜேஷ் இல்லை அட்டகத்தி? சரி. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, எப்படி வந்தவர் அப்படிங்கன்னா, வந்தார் ஒரு நாள் சத்சங்கம் நடந்தினார், அடுத்த வாட்டி வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிட்டார். வர ஃபீட்பேக்லேயும் இதை விட இதுக்கு என்ன வேறு என்ன செலவு நான் பண்ண முடியும், வேறு செலவெல்லாம் ஒரு விசேஷம் கிடையாது எனக்குன்னாரு. வேறு செலவெல்லாம் என்ன கிடையாது, வக்கீல நான் நிறைய செலவு பண்ணுறேன், அது எனக்கு விசேஷம் இல்லை, கடவுளுக்காக அப்படின்னு நான் செலவு பண்ணுறது தான் என் வாழ்க்கையில். ஆன்மீகவாதிகளுக்கு இதுதான் வந்து சந்தர்ப்பமாக அமையுது ஏமாத்துறதுக்கு. மனிதனை ஏமாத்துறது எங்கே, ஏமாறுற இடம் எதனால் மற்றவங்க பேசுகிறாங்க, இது மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அசிங்கமாலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கொள்கையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க டைட்டாக. கடவுள் மேலே பக்தி இருக்குது அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கடவுளை பற்றின தெளிந்த பார்வை இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளின் பேரால் இருக்கிற மற்றவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இறை காதல் அப்படின்னு பேச போகிறோம். நம்ம என்ன பேச போகிறோம்? இறை காதல். காதல்னா உன்னதமான காதல் நான் சொல்கிறது ஒருவர் தன்னைத்தானே காதலிக்கிறது சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம தலைப்பு வந்து தன்னைத்தானே காதலிப்பது எப்படின்னு நம்ம பேசியும் இருக்கிறோம். நாமளும் என்ன பேசி வச்சுக்கிறோம்? ஒருவன் அவனையே காதலிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பேசி வச்சுக்கிறோம். தன்னை தானே காதலிப்பது சற்றழத்தழ அது மாதிரி தான் இது இருக்க போகுது, ஆனால் கொஞ்சம் மாறி. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கேள்விக்கு பதில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, மாறி மாறி தான் வரும், மாறி மாறி தான் அது இருக்கணும். அப்படி தான் மனிதன் எப்போவுமே எப்படி தான் இருப்பான், ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஒரே ஃப்ளேவர் சாப்பிட்டே இருக்கும், டெய்லியும் ஒரே நித்தம் அதே உப்புமாவான்ற மாதிரி ஆகிடும். அப்படி தானே மனுஷன், எப்படி தான் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம இறைக்காதல் அவர் சொல்லிட்டு ஒரு சில சொல்கிறாரு, சுஃபிசம், ஆண்டாள், எப்படிலாம் அண்மையில் இப்போ இந்த இந்து முஸ்லீம் இந்த பிரச்சனை, பாபர் இந்த கோயிலெலான்றதுனால அது சார்ந்த வீடியோங்கள்லாம் வரும் தானே. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, துலுக்கநாச்சியார் திருச்சிராப்பள்ளி கோயிலில், திருச்சி கோயிலில் வச்சிருக்குது துலுக்கநாச்சியார்னு. யாருன்னா அவங்க வந்து மாலிக்கோட மகள், பெருமாளை வந்து காதலிச்சாங்க, அந்த சிலையை திருடின்னு போயிட்டாங்க, திரும்பி வாங்கின்னு வந்துட்டாங்க. ஆனால் கூடவே அவங்க வந்து அதுக்காக உயிர் நீத்துட்டாங்க. இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, பார்க்குறோம், கேட்குறோம் தானே. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் முதல்ல இறைவன், அப்புறமா காதலிக்கிறது, ரெண்டு பிரச்சனை இருக்குது இப்போ இதில். முதல்ல எனக்கு கடவுள் தெரியணும், அப்போ தான் நான் காதலிக்க முடியும். ஊர் பேர் தெரியாமையே காதலிக்க முடியும். ஊர் பேர் அட்ரஸ் தெரியாமல் கூட என்ன பண்ணுவோம், நம்ம காதலிப்போம், படம்லாம் பார்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உள்ளுக்குள்ள ஆண்மையோ அல்லது பெண்மையோ மலர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எதிர்ப்பாளத்தின் மேலே இருக்கிற மோகத்தினால வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கற்பனையாக சில வடிவங்களை உருவாக்கிக்கின்னு இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு 15-16 வயசுலலாம் நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கோம். எல்லாருமே கவிதை எழுதியிருப்பீங்க, கவிதையோ காதல் கவிதையோ படிச்சிருப்பீங்க. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தலே உதிரும் பூ கோடி ரூபாய். நிறைய பேர் நிறைய விதமாக காதலிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஆளாளுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேப்பர் எடுத்து வச்சுருப்பீங்க, முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாது மகளே, அப்படிலாம் காதல் உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட உடனே எதிர்ப்பாலினம் இப்படி தான் இருக்கணும்னு நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணி அதுவாகவே அதுலேயே இப்படியெல்லாம் இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவன் இப்படி இருக்கணுன்ற ஒரு கற்பனைக்கு வரையறுத்துருக்க மாதிரியே கடவுளை பற்றி கடைசி வரைக்குமே கற்பனையோடவே இருந்துட்டு செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. கல்யாணமே ஆவாமையே கற்பனையிலே வாழ்ந்துறவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த நிலைமை புரியுதா எப்படின்னு? அந்த மாதிரி ஆளுங்க ஆன்மீக பாதையிலையும் அந்த மாதிரி ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, கற்பனை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இஷ்டம். என் காதலி பற்றின ஒரு வடிவத்தை நான் உருவாக்கிட்டு நான் என்ன பண்ணலன்னா, என் காதலி எனக்கு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நிஜ மனைவி அப்படி இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. அப்படி தானே வேறு இங்கேயே சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புருஷ மனைவிலாம் பிரச்சனை எங்கடான்னா, இவங்க கற்பனையாக பண்ணி வச்சிருந்த ஒரு மாதிரியான ஒரு ஆளை சந்தித்தது இன்னொரு ஆளை, நான் கேட்டது எனக்கு கிடைச்சது பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நான் கேட்டது எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதங்கள்லாம் உங்களுக்கு கடவுளை பற்றின ஒரு அறிமுகம் பற்றி வைக்குது. எல்லா மதமும், இந்த மதம்லாம் நான் பேசலை, நான் அது உள்ள டீட்டெயில் போய் பண்ண முடியும்.
வலிக்குது நிறைய பேருக்கு, பாவமாக இருக்குது. அது எனக்கு தேவையும் இல்லாத வேலை, என் வேலை அது இல்லை. மதங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்குது கடவுளை பற்றி. கடவுள் ஒரு வல்லமையானது, எதையும் செய்ய வல்லது. என்ன சொல்கிறாங்க? எதையும் செய்ய வல்லது, எதையும் செய்யும் அது. கடவுள் எல்லாம் செய்யும். நம்மளும் அப்படி தான் ஒத்துணுக்கிறோம். நம்மளும் என்ன தான் பண்ணுறோம்? உடனே எதையும் செய்ய வல்லது கடவுள்ன்றதுனால வேண்டி எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் அங்கே என்ன தான் தீர்வுன்னு நினச்சிங்கிறோம். கடவுளத்தில் எந்த மதம் சொல்லிச்சோ அந்த 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 மதத்தை ரூட் எடுத்துன்னு போகிறோமா? இன்றைக்கும் நமக்கு பிரச்சனைங்க இருக்குது. இன்றைக்கும் இப்போவும் பிரச்சனை, அன்னையோட பிரச்சனை முடியல, இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் மதத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடுறோம், கொஞ்சம் ரைட்டு ராங்கெல்லாம் பார்க்குறோம். ரைட்டு ராங்கெல்லாம் பார்க்கலாம், பிரச்சனை தீர்வு அப்படின்னும் போது நம்ம புதுசாக இப்போ சாமியாருங்கெல்லாம் புதுசு புதுசாக தோணுன உடனே அந்த சாமியார் பின்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோம். இன்க்ளூட் மை செல்ஃப். நான் அதில் விதிவிலக்கு கிடையாது. நேர்மைன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு தரணும். கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு தராது எந்த சாமியார்கிட்ட போனாலும் அது உங்கள் தப்பு. கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பு தரலைன்னா அது யார் தப்பு? ஏன் தப்பு. இந்த சத் சங்கமே எதுக்கு வச்சுக்கிறேன்னா அந்த கேள்வியை கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். இந்த சத் சங்கம் எதுக்கு தான் வச்சுக்கிறேன்? சத் சங்கன்றது தமிழ் வார்த்தை இல்லைன்ற மாதிரிலாங்கிறான், உரையாடல்னு வெய்யின்ற மாதிரிலாங்கிறான். அரட்டை அரங்கன்னு கூட சொல்லலாம். அந்த சத்துனா சக்தி, சங்கம்னா சேர்க்கறது. தமிழ்ச்சங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்துபானம், சத்து மிகுந்தது. அப்போது சங்கமிக்கிறதுக்கு சக்திகள் சமகிறது. நீயும் சக்தி உள்ளவன் தான், நானும் சக்தி உள்ளவன் தான். நம்ம என்ன பண்ணலாம்? சங்கமிச்சிக்கலாம், பேசிக்கலாம், கலந்துக்கலாம், உறவாடிக்கலாம். தமிழ்ச்சங்கம் மாதிரி. சங்கம்னா சேர்ந்து பேசி ஒருத்தர் கருத்தை பரிமாறிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிறது. இப்போ இறைக்காதல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கற்பனையாக நிறைய விஷயங்களை செஞ்சிட்டோம். இந்த கற்பனையில் விதிவிலக்கு யாருமே இல்லை. நீங்கள் பார்க்கும்போது நானே கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு காதலனாக தான் முதல்ல இருந்தேன். எனக்கு தெரியாது. எனக்கு பருவம் வராத போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கடவுள் மேலே எனக்கு பக்தி. எனக்கு சியாத்தம்மா அப்படின்னா அந்த கதையெல்லாம் வர சொல்லி வச்சுருப்பாங்க. நான் நடந்து போவேன் ஸ்கூலுக்கு. அங்கே பனைமரங்க இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் அந்த கோயில் தெரியும். அங்கே நின்று சாமி கும்பிடுவேன். திரும்ப நடந்து போவேன், நிற்பேன். இந்த 10வது ரிசல்ட் வர்றதுக்கு இல்லை பரீட்சை எப்போனா எழுதுனேன்னா கரமலையே போயிட்டு, இப்போ இருக்கும் கரமலையே போய் சாமி கும்பிட்டு போய் தான் பரீட்சை எழுதுவேன். படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எனக்கு நான் குழந்தையாக இருக்கும்போது. இப்போ இந்த இறைக்காதல்ன்றது குழந்தைத்தன்மாக தான் இருக்கும். பட் அந்த காதல் தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது? சரியான அல்லது கரெக்டான மனவாளனா அல்லது மனவாட்டியே, காதலனா அல்லது காதலியே, எப்படி என்ன வச்சுக்கலாம். நீங்கள் ஆண் பாலினமோ பெண்ணில் பாலினமாவோ எந்த எதிர்பாலினம் உங்களுக்கு எதிர்பாலினமா அடையிறதுக்கு சந்தர்ப்பம் எப்பமா இருக்க போகுது. ஸோ அதனால தான் இங்கே அவை பிராட்டி தெளிவாக சொல்கிறாங்க, பேடு இல்லாமல் இருக்கணுன்றாங்க. எதுக்கு சொல்லி வச்சுக்கிறா அந்த பொம்பளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்கணுமா ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ, ஆண்மையோ அல்லது பெண்மையோ ஒழுமையாக இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஆர்வப்படவோ அதை போய் அடையவோ முயற்சி செய்ய மாட்டாங்க. அதனால் கூணு இருக்குது, குருடு இருக்குது, குருடுனா 4வது குற்றமாக என்னவும் சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறைக்காதல் அப்படின்னு சொன்னோடனே எல்லாமே கண்மூடித்தனமாக கற்பனையா அப்படின்னா இல்லைங்க. கண்மூடித்தனமாக கற்பனையாக இல்லை. உண்மையிலேயே காதலனை கண்டுபிடிச்சி பாடினவங்களும் இருக்கிறாங்க, சும்மா பாடினவங்களும் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 15-16 வயசில் கற்பனையாக காதலிச்சவனும் ஒருத்தங்கிறான். உண்மையிலேயே கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சே காதலிச்சவங்களுங்கிறாங்க. 2 இருக்குது. அப்போ அவங்க கையாளுற பாடல்களில் வரிகள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கடவுள் தேடுறாரு. கடவுள் தேடினவங்க கடவுளை அடைகிறாங்க. அவங்களுக்கு பரநாதம் அல்லது நாதம் கேட்குது. கடவுள் தேடி அடையும்போது அவங்களுக்கு என்ன கேட்குது? நாதம் கேட்குது. காதல் ஆகுறாங்க கடவுளின் பேரில். நிற்கினும் நடக்கினும் கிளேசம் புற்றிருக்கினும் இடைவிடாத நாதன் சங் எப்போதும் ஒலிக்குமே. அப்போது என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து வைணவ தத்துவம் பிறகுது நாதம் கேட்ட உடனே. இந்த நாதம் எங்கேருந்து வருது? யார் இதுக்கு மெயின் ரோல்? யார் இது? எங்கேருந்து வருது? உடனே பெருமாள். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுகளுக்கெல்லாம் பெரிய அளவு அதுதான். இந்த அளவீடுகளுக்கெல்லாம் விசேஷமானது அதுதான். அதுதான் புருஷன். அது பேர் புருஷார்த்தம். அப்போ பெருமாள் ஒரு பொம்மை போடுறாங்க, சங்க வைக்கிறாங்க. சங்க ஒரு பக்கம் வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த சங்கு தான் எல்லாத்துக்கும் போய் வருது. அது நிலையற்றுது. அதனால் ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சங்கு. இதை உணர்ந்து இதை மட்டுமே சேவிக்கிறது தென்கலை.
இந்த பெருமாளை உணர்ந்து பெருமாள் இருக்கிறாருன்னா பிராட்டி ஒருத்தர் இருக்கணும்ல. பிராட்டியோட சேர்ந்து தான் பெருமாள் இருக்க முடியும். தனியாக எப்படி இருப்பாருன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த உடனே இவன் கூடமா துணையாக இருக்கிறதுனால கடவுளை எப்படி இருக்க முடியாது. கடவுள் நாதத்தையே துணையாக வச்சுன்னுக்கிறாரு. நாதம் தவிர்த்து வேற இருக்குது. இந்த செல்வந்தங்களுக்கெல்லாம் அதிபதியாக மகாலட்சுமின்னு கூட வச்சு அதை கும்பிட்டான்னு வச்சிங்களேன், அவன் யார்றான்னா அவன் வடகலை. ஸோ தாயார் இல்லாமல் பெருமாளை சேவிக்கிறான். இவனும் தாயாரை வச்சுப்பான், ஆனால் தாயாருக்கு இடம் வேறு இடத்துல சிவப்பு கோடு போட்டா, மஞ்சள் கோடு போட்டா. இந்த கோடுகளுக்கெல்லாம் தாண்டி போய் ஒரு பொம்பளை வர ஆண்டாள்னு, இந்த பரநாதத்துக்கெல்லாம் அப்புறமா வரா, நாதன்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவள் புரிஞ்சிச்சு கடவுளுக்கு. இப்போ இந்த லோகத்தில் இருக்கிற ஆம்பளை விட யார் தான் விசேஷம் பண்ணுவேன்? கடவுள் தான். இவனுங்கெல்லாம் பாவி பையனுங்க. போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் யாரும் கிடையாதுங்க. வரையறுக்கிறவன், கட்டுப்பத்துருவன், இப்படி இருன்னு சொல்கிறவன் தான் இருக்கிறானே தவிர என்னை அப்படியே ஏற்றுக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்தில் யார் மட்டும்தான் என்னை ஏற்றுப்பார்? எல்லாருக்கும் அதாங்க பிரச்சனை. நீங்கள் யார் என்ன நினச்சிக்காதீங்க, உங்களில் எல்லாரையுமே சொல்கிறேன், உங்களை 100% ஒத்துக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லவே இல்லை. அதனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? 100% ஒத்துக்க முடியவே முடியாது யாராலையும். யார் மட்டும்தான் அவங்களுக்கு 100% ஒத்துப்பான்? கடவுள் மட்டும்தான். நீங்கள் தான் இப்போ 100% கடவுள் பக்கம் திரும்பாமல் இருக்கிறீங்க, கடவுளை ஏற்றுக்காமல் இருக்கிறீங்க. இந்த ஆண்டாள்ன்றவர் என்ன பண்ணுறா, 100% கடவுளை காதலிக்கிறா. ஏன்னா கடவுளை புரிஞ்சு கடவுளை காதலிக்கிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனை கிடையாது. அந்த பாட்டு எதுவுமே என்ன கிடையாது. பெருமாள் ஒருத்தர் இருக்கிறாரு, உருவகை பற்றி வச்சுக்கிறாங்க, சங்கு இது சக்கரங்கள்லாம் இல்லை. இந்த சங்குக்கு இந்த சக்கரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் அந்த பொம்பளைக்கு. அந்த பொம்பளை என்ன பண்ணுறா, பேசுகிறா, பாட்டு எழுதுறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நம்மால் அவளை போய் கேட்கவே இல்லை. அவள் இருக்கும்போது அவளை என்ன பண்ணவே இல்லை. பின்னாடி கூட அவளை ஆராய்ச்சி பண்ணி அவள் வேசியாக இருக்கக்கூடலாம் பின்னாடி இருக்கிறவங்களாம் பேசிக்கிறானுங்க. பின்னாடி அதுக்காக வேண்டி பின்னாடி வந்தவங்களாம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களாம். ஏன்னா காதல் உணர்வு பீறிட்டு அவள் பாட்டு எழுதுறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், வாரணம் ஆயினும் சூட இப்படிலாம் பாட்டு வச்சுக்கிறா. யார் தான் அவன் நேசிப்பாளாமா? வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை. யாரை தான் காதலிப்பாலாம்? மாதவனை கேசவனை. யார் மகா தவம் செய்கிறானோ, யார் கேசம் பொருந்தியவனோ, யார் சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறானோ, யார் இந்த உலகத்தை உய்விப்பானோ அவன் தான் எனக்கு யார்? காதலன். அவன் தான் என்னுடைய மணவாளன். ஒரு பெண் கடவுளை கணவனாக்கிட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறா, ஒரு 30 பாட்டு எழுதிட்டு போய்கிறா. பின்னாடி கஞ்சா மட்டுமே குடிச்சிட்டு சில பேர் பாட்டு எழுதிக்கிறாங்க. கோலை கண்ணன் கொடுத்த கஞ்சா மட்டுமே குடிச்சிட்டு பாட்டு எழுதிக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போ பாவை தேரி. நம்மளை கற்பனை பண்ணிக்கிறது. இது ஆண்டாள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவருடைய பாட்டில் என்ன கிடையாது? கற்பனை கிடையாது, மீனிங் இருக்குது. அத்தனையும்னா உண்மை. நீங்கள் அதை மதமாவோ அசிங்கமாவோ கீழவோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைணவ தத்துவம் தான் அதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக மாட்டினீங்க. வைணவ தத்துவமும் கடவுளை தான் புரிஞ்சு வச்சுன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி வைணவ தத்துவம் பேசுகிறவங்களாம் என்ன தான் பேசிக்கிறாங்க? பெருமாளை பேசுகிறாங்க, நாமம் போடுறாங்க, கதையை பேசுகிறாங்க, கற்பனையாக பேசுகிறாங்களே தவிர எங்கே போல அவங்க சத்தம் கேட்குதுன்னு. ஏன்னா அனுபவம் ஆகலை. பரநாதம் அவங்களுக்கு கேட்கல. நாதம் நிலையானது. இதை உணர்ந்தவன் பேசுகிறான்ல, அந்த பேச்சு இருக்குது இல்லை, கடவுளை பற்றி பேசுகிறானே, அது பேர் பரநாதம். இப்போ ஆண்டாள் எழுதின பாட்டு இருக்குது இல்லை, அது என்ன? அது பரநாதம். கடவுள் இருக்குது, அதை பற்றியும் பேசுகிறாங்க. அபரநாதம் சும்மா பேசுறது. கடவுள் இருக்குதுன்னு யார் சொல்லலாம்? யார் வேணா சொல்லலாம். இருக்குது தானே, அதனால என்ன சொல்லலாம்? எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஏன்? எல்லாமாவும் அதான் இருக்குது. அதனால் நீ எப்படி சொல்லலாம்? நீங்கள் எப்படி வேணா சொல்லலாம். பன்னி மூஞ்சோடு இருக்குது, பாம்பு தலையோடு இருக்குது, பாம்பு உடம்போடு இருக்குது. கடவுளை நீங்கள் என்னவா சொல்லிடலாம்? ஜோதி பிரகாசமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, காந்தமாக இருக்குது, இழுக்குது, தள்ளுது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மொத்தமாக இருக்குது. என்ன வேணா யார் வேணா கடவுள் என்ன பண்ணலாம்? ஏன் பறைசாட்டலாம், ஆனால் நேர்மையற்ற பறை, அதனால் அது அபறை. அதனால் இது என்ன? இது பரநாதம் கிடையாது. அப்புறம் நீங்கள் அபரநாதத்தை கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களும் இந்த உலகத்தில்
97 பேர் கற்பனையில் மட்டுமே வாழ்ந்துட்டு செத்துடுறான். கற்பனையில் மட்டும்தான், வேறு எதுவுமே அவனுக்கு முக்கியமே இல்லை. மேலும் அவனுக்கு கற்பனைக்கு தீனியாக சுற்றி கடவுளின் பேரில் என்ன சொல்லி வச்சு இது. இந்த மதவாதிகள்லாம் யார், இந்த மதப்பற்றர்கள்லாம் யார்? இதோ இந்த மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுனா நன்றி சொல்கிறான், ஒருத்தர் புரிஞ்சிக்கல தப்பு சொல்கிறான். 2 பேரும் ஒன்று தான். ஒருத்தர் புரியல, ஆனால் பார்க்குறாரு, சந்தோஷம் பார்க்குறதுனால. நீங்கள் அசிங்கமாக பேசுறதுலாம் மேட்டு இல்லை, இதெல்லாம் எல்லாம் நான் எனக்கு நக்க பிடிக்குன்னா ஏன் பிரச்சனை? இது நான் சொல்கிறது, உனக்கு நக்க பிடிக்கலன்னா ஏன் பிரச்சனை? நீ நக்குன்னு சொன்னால் தான் நான் நக்கு போகிறேன், எனக்கு தான் பிடிக்குமே. தேனை குத்த எப்படி சாப்பிடுவாங்க? மீனா சாப்பிடுவாங்க, நம்மளை உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. எனக்கு நக்க பிடிக்கும், இது என்ன பிரச்சனை? பாட்டி நக்குன்னு தானே சொல்லி வச்சுக்கிறாங்க. தேனை குத்தா நான் விரல்லாம் சுப்புவேன், உங்களுக்கு சுப்ப தெரியலன்னா அது உன் பிரச்சனை. பேரே எங்களுக்கு சுப்பிரமணி. பேர் என்ன மணி? சுப்பிரமணிக்கு அர்த்தம் தெரிஞ்சால் பேச மாட்டார் அவர். இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். அப்போ இந்த இறைக்காதல் நான் எப்படி கொண்டு வரது அப்படின்னா, போலியாக தான் நீங்கள் மாறுவீங்க காதலிச்சிங்கன்னா. ஏன்? உங்கள் காமம் உண்மை, உங்கள் காமம் உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்ப்பாளமாக உருவாக்கின கற்பனை. கணவனையே காதலிக்கிறதுனா தெரியாது, காதலிக்கிற மாதிரி அவன் நந்துக்கலை, இல்லை காதலிக்கிற மாதிரியான அவன் நந்துக்கலை, இல்லை நீங்கள் காதலிக்கிற தகுதியோடு இல்லை. 2 காரணம் இருக்குது. நீங்கள் காதலிக்கிற ஒரு பொருள் ஆணோ அல்லது பெண்ணோ, உங்கள் எதிர்ப்பாளினோ நீங்கள் காதலிக்கிறபடி இல்லைன்னா உங்களுக்கு காதலிக்க தெரியல. 2 சந்தர்ப்பம். ஒன்று, உள்ளதை உள்ளபடி நேசிக்கிற தகுதி நம்மக்கிட்ட இல்லை. என் மனைவியை நான் நேசிக்க முடியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 காரணம். அவன் நான் நேசிக்கிறபடி நடந்துக்கல, இல்லை அவளை நேசிக்கிற தகுதி எனக்கு இல்லை. 2 காரணம். ஒன்று அங்கே தப்பு, இல்லை இங்கே தப்பு. இந்த மதங்கள் எல்லாம் எப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேசிக்கிறபடி இல்லது எதிர்ப்பாளினத்தை உனக்கு கிடைக்குதுன்றது எப்படி கிடைக்குதுறான்னா, இதனால தான் கிடைக்குது, கடவுள் தான் உனக்கு அதுக்கெல்லாம் காரணன்றாங்க. இங்கே தான் நான் முரண்படுறேன். இங்கே மதத்துலேருந்து மற்றத்துலேருந்து நான் எங்கே முரண்படுறேன்னா, எதிராளியே என்னால் எதுவும் செய்ய முடியாது. மாற்றவோ, கூட்டவோ, திருத்தவோ, வகுத்தவோ, பெருக்கவோ எதிராளி என்னால் பண்ண முடியாது. அதனால் ஏன் ஒரு முடிவு பண்ணலாம், வேணும் வேணாம். நான் என்ன பண்ணலாம், ஒன்று வேணும்னா ஒன்று வானானோ முடிவு பண்ணலாம். நீ எப்படி இருந்தாலும் நான் நேசிக்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் நீ நேசி, ஆப்ஷன் தரேன். நான் என்ன பண்ணுறேன், உன்னை நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் நீ என்ன நேசி. இது சமூகத்தில், இது எங்கே சமூகத்தில். கடவுள் அப்படி இல்லை, கடவுள் அப்படி இல்லை. நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்படியே தான் இருப்பேன். யார்? கடவுள். அது மாறுறது இல்லை. புத்தருக்கு வேற, வள்ளுவருக்கு வேற, இல்லை கடவுள் தெரிஞ்சுன்னா எந்த மனிதனுக்கும் வேற எல்லாம் கிடையாது. கடவுள் தெரிஞ்ச எல்லா மனிதனுக்கும் யார் தான்? ஒன்று தான். அவங்கெல்லாம் விளக்கணம் சொன்னால் இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அது ஒன்று தான். அதனால் யார் பார்த்தாலும் அது எப்படி தான் இருக்கான், ஒன்றா தான் இருக்கும். ஒரு தண்ணி எல்லாருக்கும் தண்ணி தான், பேர் வேணா மாற்றி சொல்லுங்கலாம். ஒரு நெருப்பு எல்லாருக்கும் நெருப்பு தான். ஒரு காற்று, பூதங்கள் லஞ்சம், அப்படி தானே கடவுளை எப்படி தான் இருக்க முடியும், ஒன்றா தான் இருக்க முடியும். உனக்கு ஒரு கடவுள், எனக்கு தெய்வம் வேறு. குழப்பம் ஏற்பட்டுச்சு, தெய்வமும். இப்போது காதலிக்கிறன்ற பேரில் நான் எதை காதலிக்க போகிறேன்? உண்மை தெரியாத பட்சத்தில் நான் எதை காதலிப்பேன்? நான் ஒரு கற்பனையாக பண்ணிப்பேன், அதை காதலிப்பேன். அது மேலே வெறித்தனமாக ஆர்வம் கொண்டு வச்சுருப்பேன். இதுக்காக மற்ற சமூகத்தில் நான் அசிங்கமும் பண்ணுவேன். இதனால் நான் பிறவியும் எடுப்பேன். பிரச்சனைலாம் எங்கெல்லாம் வருது? அப்போ பரநாதமும் அபரநாதமும் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? நாதம் எப்படி தான் இருக்கான்ப்பா, கிளியராக தான் இருக்கும். நான் அனுபவப்படாத வரைக்கும் நாதத்து மேலே என்ன ஆகாது. இப்போ நாதம் நான் கேட்ட உடனே எனக்கு நாதி தெரிஞ்சிச்சு, வேறு நாதி எனக்கு தேவையில்லை. அந்த நாதம் எனக்கு தெரியாத வரைக்கும் நான் அனாதி. நான் எப்போ அனாதை? நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்பா அம்மா இருக்கிறதுனாலாம் நீங்கள் அனாதைலாம் கிடையாது. நீங்கள் அனாதை தான், கைவிடப்பட்டவர் தான். கடவுள் இருந்தோம், கடவுள் உணர்றதுக்கான தகுதியான மனிதனாக நீங்கள் பிறந்தோம். கடவுள் இருந்தோம், கடவுளை அடையிறதுக்கான மனிதனாக நீங்கள் பிறந்தோம். கடவுள் அடையலாம் யார் தப்பு? 2 தப்பு இருக்குது. உங்களுக்கு தப்பாக கற்றுக் கொடுத்துட்டாங்க, 1. 2வது சரியான ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. 2 சரியான ஒன்றை சொல்லியிருக்கிறாங்கன்ற நான். திருக்குறள் சரியான ஒன்றை சொல்லியிருக்குது, திருமந்திரம் சரியான ஒன்றை சொல்லியிருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் பரநாதமாக இருக்குது, அபரநாதமாக இருக்குது, பரநாதமாக இல்லை. இப்போ பரநாதத்தையே கூட நீங்கள் அபரநாதமாக தான் மாற்றுறீங்க. அவன் உண்மையே சொன்னாலும் கூட நீங்கள் அதை படிச்சுட்டு என்னவா மாற்றுறீங்க? ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கல. அது எப்படி வங்கக்கடல் கடக்க முடியும்? வங்கக்கடல் கடந்த மாதம்னா நீங்கள் ராமர் வந்தார், அவர் பாலம் கட்டினார். ராமர் பாலம் கட்டினார். எதுக்கு?
இலங்கைக்கு. நீங்கள் இலங்கைன்னு ஒரு ஊருக்கு இருந்தாலும் இங்கே இந்த ஊரில் பிறந்தவன் எங்காலு, நாங்கள்லாம் ராமனக்குடி. இலக்குக்கு இன்னொரு பேர் இலங்கை. இலக்குக்கு இன்னொரு பேர் என்ன? இலங்கை. எது இலங்கை? எது என்னுடைய இலக்கு? அதை அடையிறதுக்காக போனார். எது என் இலக்கு? என்னை விட்டு பிரிந்து போன எனக்கானவர்கள் எனக்கு இலக்கு. யாருக்கு? ராமருக்கு. ராமருக்கு இலக்கு எது? சீதை. சீதையை போய் சந்திக்கணும் அவர். அது அவர் போய் சந்திக்கிறதுக்கு அவர் வழியில் என்னவோ வருது. வாலி வர்றாரு, துணை அறிகிறாங்க, சுக்கிரன் வர்றாரு, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, தீர்த்து வைக்கிறாரு, சண்டை போடுறாரு. என்ன பண்ணுறாரு? பற்றுதல் கொண்ட ராவணன். இப்போ இது கதாபாத்திரமாக உண்மையிலேயே வாழ்ந்தான்னா சில பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் என்ன வாக்கிட்டீங்க? வாழ்ந்த கதையோட போய் பின்னினீங்க. சொல்லப்பட்ட கதைக்காக சொல்லப்பட்டது இல்லை. ஏன் பரநாதமாக அதை பார்க்குறீங்கன்னா வேறு, அபரநாதமாக பார்த்தீங்கன்னா என்ன மாறுது? அந்த கதை மாறுது. இப்போ ஆண்டாள் கண்டாமலே கூட போனாலா? கடவுளாண்ட போனாலா? ஆனால் சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க ஆராய்ச்சி பண்ணால்? அவள் பிசிக்கலாக வேறு யாருன்னா கூட வாழ்ந்துக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது தெரிய கூட வரலாம், எனக்கு தெரியாது. அது யாரோ ஒரு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சாலும் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். உங்கள் கதை பிரச்சனை. அந்த பொம்பளை எப்படி யாரை கூட வாழ்ந்தால் நமக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன சொன்னான்றது முக்கியமா இல்லை? எல்லாருக்குமே மூக்கு இருக்கும், சிந்துவாங்க, சமைக்கவும் செய்வாங்க. அப்படித்தானே? சிந்துவாங்களா சிந்த மாட்டாங்களா? சிந்துறது மட்டும் இல்லை, கீழே 2 ஓட்டைக்குது, அங்கே கூட என்னென்னோ பண்ணுவாங்க. இப்போ சமைச்சா சாப்பிட்ணும், அவ்வளோ வேலையா? இதெல்லாம் கழுவுனாங்கன்னு நம்ப வச்சுக்கணுமா? அப்போது ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு என்ன செஞ்சாருன்றது தான் எனக்கு முக்கியம். நான் என்னுடைய கவனம் எது மேலே இல்லை, எனக்கு என்ன தேவை, அது என்ன உண்மைன்னு எனக்கு இல்லை. சுற்றி நடக்குது மேலாம் கவனமாகிட்டேன், மதங்கள் மேலே பற்றாயிடுச்சு. இந்த மதங்கள் எல்லாம் நான் கிட்டி சரி நீ பேசினோடனே அவங்க யாருக்கு என்ன ஆகுது? ஏன் காலகாலமாக நான் எப்படி இருந்தேன்? கும்பிடவும் வணங்கவும் நான் என்ன பண்ணேன்? போலியாவே நேராகவே ஒரு பொம்பளை நேராகவே ஒரு ஆம்பளை வந்தால் என்னால் என்ன பண்ண முடியல? நிறைய பேருக்கு பிரச்சனை எப்படின்னா, கற்பனையாக ஒன்று பண்ணி வச்சுருப்பானா, அப்படி வரவே வராது. கல்யாண வாழ்க்கை எங்கே ஃபெயிலர் ஆகுது? எப்போ தப்புன்னு நான் சொல்கிறேன்? சரின்னு நான் ஏதோ கற்பனை பண்ணியிருந்தேன், அதனால் என்ன பண்ண முடியல, என்னால் யதார்த்தத்தை சந்திக்கும் போது ஒத்துக்க முடியல. இதுதான் பிரச்சனை. எனக்கு யதார்த்தத்தை சந்திக்கிற தைரியம் எனக்கு என்ன இல்லை. யார்கிட்ட பிரச்சனை? நான் தானே கற்பனை பண்ணேன். இப்போ நான் இறைக்காதல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கற்பனையிலேயே ஒரு பொம்பளை கூட வாழ்ந்து ஒரு மாதிரி கற்பனையாக பண்ணிட்டீங்கன்னா, நிஜ பொம்பளை வேறு மாதிரி இருந்தால் உங்களால் ஒத்துக்க முடியாது, அவளை கூட வாழவும் முடியாது. ஏன்? முரண்பட்டே நிற்பீங்க. ஏன்? ஒரு பொம்பளைனா எப்படி இருப்பான்னு பச்சிங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் பாடம் மொத்தம் சுற்றி இருக்கிற உலகெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு முன்னாடினா பத்தினா யார்? முன்னாடி எழுந்து பின்னாடி தூங்கணும். ஆமாம் தானே? முன்னாடி எழுந்து முன்னாடினா நான் எழுந்தது முன்னாடி எழுந்துட்டுருக்கணும். நான் 10 பேர் தான் ஆவா. இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போது முன் எழுந்து பின் தூங்குவாள் பத்தினா 2 காரணம் இருக்குது. ஆம்பளை விட பொம்பளைக்கு தூக்கம் கம்மி. அவருக்கு 4.5 ரத்தம், நம்ம 4.5 லிட்டரு, நமக்கு 5 லிட்டரு. அவளுக்கு ஓய்வு, சுவாசம், காற்று, ஆக்சிஜன்லாம் 7 மணி நேரத்தில் கிடைக்குதுன்னா ஒரு ஆம்பளைக்கு 8 மணி நேரம். ஏன்னா சவுண்ட் ஸ்லீப்பு தேவைப்படுது ஆம்பளைக்கு. இப்போ இதுக்கு சொன்னதை நீ எங்கே போய் பொறுத்துற? எந்த இடத்துல போய் பொறுத்துன? இப்போ காதலிக்க சொன்னால் கூட நீ என்ன தான் பண்ண போகிற? பரநாதமாக இருந்தால் கூட என்ன பண்ண போகிற? நீ அபரநாதமாக தான் என்ன பார்க்க போகிற? மாற்ற போகிற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தம் அல்லது உண்மையை விட போலிகள் தான் இங்கே அதிகமாகிடுச்சு. யதார்த்தம் அல்லது உண்மையை விட எல்லாருக்கும் போலியாக பேச தான் புரியுது. ஏனுங்க வாங்க உட்காருங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, வடை மச்சி ஆர்லிஸ் ஒன்மடா காய பூஸ்ட் போடுவான்னா உங்களுக்கு பிடிக்கல. நானும் உனக்கு சொந்தக்காரன் மாதிரி, நான் யார் தெரியுமா? நீ பரப்பைய, நான் யார் தெரியுமா? ஏதோ ஜாதியில் நீங்கள் உயர்ந்தவர், நீ என்னை மச்சின்றியா? விடுதலை அடையல மனசுக்குள்ள. அவன் ஒரு மனுஷன். இப்போ கூட ஒரு அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், அந்த சிவாஜி கணேசன் அந்த இதெல்லாம், ஒருத்தர் செருப்பு பண்ணுகிறாரு, ஏன் முன்னாடி செருப்பு பண்ணுகிறியான்னு அடிக்கலாம் செய்கிறாங்க. உயர்ந்த மனிதன் படம் நினைக்கிறாரு ஏதோ காட்சி. இன்றைக்கி 2 கோலை முறை இருக்குது. இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு நான்சென்ஸ் பேசினுக்கிறான். அதில் இன்னொருத்தர் வர நக்கரன்னு சொன்னாக்கா அவனுக்கு கோபம் வந்துச்சா. இது சின்னதாக தலைப்பட பின்னிது கதைங்கெல்லாம் சுற்றி சந்தர்ப்பங்கள்லாம் கடவுள் எப்படி குத்துக்கிறாரு. நீங்கள் இறைக்காதலனாக நிஜமாகவே மாறிட்டீங்கன்னா உங்கள் மனம் தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எதுக்கும் சரணப்படவே
மாட்டீங்க. எப்போ சலனம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வேற ஒன்று மேலே நேசிக்கிறீங்க, வேற ஒன்று மேலே உங்கள் கவனத்தை திருப்புறீங்க. இந்த வாழ்க்கை அற்ப விளையாட்டுன்னு புரிஞ்சுன்னு இந்த மாதிரி இதெல்லாம் இது கொடுத்ததுனால தான் என்ன ஆகுது போகுது. இங்கே இதுதான்றது இது பேசுகிறன்றதுனால வேண்டி அதையே ஞாபகம் வச்சுருங்க. இல்லை வேறு இருக்குது எனக்கு சும்மா இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது என்ன பண்ணா, அப்போது எழுதுறவன் படிக்கிறவன் பேசுகிறவன் போகிறவன்லாம் எதை பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியை படித்து போலியாவே புரிஞ்சுன்னு போலியாவே வாழ்ந்துனுக்குறான். உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா மதம் ஒரு ஒழுக்க முறையை கற்றுக் கொடுத்து அப்படி தான் நீ பண்ணுது. அதில் உயிரோட்டம் இருக்குமா? ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் காதலி ரொம்ப நெருக்கமாக காதலிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒற்றுமை நெருக்கம்னாக்கா நீங்கள் நெத்தியில் தான் முத்தம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நெத்தியில் முத்தம் கொடுக்குறது தான் உண்மையாலேயே காதலா? சந்தர்ப்பம் மோசமாக இருக்கலாம், பார்த்துக்க முடியாமல் கூட இருக்கலாம், அப்படி தானே? பார்த்த உடனே கட்டி பிடிக்க முடியாமல் இருக்கலாம், கைகளை மட்டும் பிடிச்சி ஒரு அமுக்கு மட்டுமே அழுத்திட்டு வந்திருக்கலாம். அதில் கூட காதல் என்ன பண்ணலாம், விளையிருக்கலாம். ஒரு காஃபி குடிக்கும்போதே தடவிட்டு காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கன்னத்தை தேய்க்கிறா, பின்னல முன்ன விட்டு பின்னி பின்னி காட்டுறா, கறந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, ஏன் கையை தொட்டு வாங்குறா. எப்போ காதல் உணர்வு உனக்கு உள்ள இருந்தா. இப்போ என்ன ஆச்சுன்னா மங்கடிக்கப்பட்டது உனக்கு காதலை சொல்லி கொடுக்கும்போது. காதலை சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆயிடுதே, இதெல்லாம் காதல் இல்லை. கிஸ் எங்கே கொடுக்கணும், இங்கே நெத்தியில் குத்தாதான் யாரு இல்லைண்ணா. இப்போ காதலை நான் எப்படி வெளிப்படுத்தா, என் காமத்தை எப்படி வெளிப்படுத்தா, என் இறை மேல் இருக்கிற பக்தியே அல்லது பாசத்தை என்ன வைக்கிறது. நான் இறைவன் மேல் ஏற்பட்டால் அதுக்கு இன்னொரு வார்த்தை வச்சுக்கிறேன், அது பேர் காதல் இல்லை, அது பேர் என்ன, பக்தி. இப்போ பக்தின்ற பேரில் எல்லாரும் என்ன தான் பண்ணுகிறான், ஒரு கடை வெட்டுறவர் என்ன தான் பண்ணுறாரு, பக்தி தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பூ மாலை போடுற ஒரு சிலைக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒன்றும் அது முட்டாள்தனமாவோ அசிங்கமாவோ தெரியலாம். கடை வெட்டுறவர் இது தான் பண்ணுறாரு. தொழுகை பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, பக்தி தான் பண்ணுறாரு. 5 வேளை துவா ஓதுறாரு, என்ன பண்ணுறாரு, பக்தி தான் பண்ணுறாரு. 3 காலம் பூஜை பண்ணுறாரு, யார் தான் பண்ணுறாரு, பக்தி தான் பண்ணுறாரு. இல்லையேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லைன்னு முடியுமா? பாம்பு வணங்குறாரு ஒருத்தர், என்ன பண்ணுறாரு? ஒரு மரத்துக்கு மஞ்சள் பூசி பட்டை வச்சு கும்பிட்றாரு, என்ன பண்ணுறாரு? ஒரு கல்லுக்கு நாமம் போட்டு கும்பிட்றாரு, என்ன பண்ணுறாரு? சிலையை வடித்து எடுத்துன்னு வந்து வச்சு ராமர் கோயில் கட்டுறாரு, என்ன பண்ணுறாரு? எல்லாரும் பக்தி தானே பண்ணுறாங்க, ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களா? அதில் உண்மையாக அது ராமர் கோயில் கட்டணூருக்கு ராமர் நான் புரிஞ்சிச்சா? அங்கே இப்போது அங்கே மசூதி இருந்தது, அதை வச்சுட்டாங்கன்னு தான் நம்ம சண்டை போட்டுனுக்கிறோம். மசூதி எதுக்கு கட்டப்பட்டது, ராமர் கோயில் எதுக்கு கட்டப்பட்டது? முன்னாடி இந்த மசூதி எதுக்கு இருந்தது? அது மசூதிக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருந்தது, அது எதுக்கு இருந்தது? இத்தனை கோயில்கள், இத்தனை மதங்கள், இத்தனைலாம் எதுக்கு இருக்குது? எதுக்கு இத்தனை மதங்கள் இருக்குது? கடவுள் இருக்கிறதுனால மதங்கள் இருக்குது, கரெக்ட் தானே? இப்போ எனக்கு மதம் முக்கியமா, கடவுள் முக்கியமா? யாருமே கடவுள் முக்கியமே போக மாட்டேன்றானே. எவனுக்குமே கடவுள் மேலே அக்கறை இல்லையே. மதத்து மேலே இருக்கிற வெறி யாருக்கு மேலே இல்லை, எது மேலே இல்லை? யாரோ ஒரு இஸ்லாமிய நம்பர் என்னை பார்த்து என்ன கூட பேசுகிறாருன்னா அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானே. எப்படி என்னை எதிரியானார் அவர்? எனக்கு அந்த சடங்கை பற்றி நான் பேசினேன், அவர் ஏன் என்னை எதிரி ஆகிட்டாரு? அப்போ ஒரு கடவுளை விட எது பிடிச்சிருக்குது? சடங்கு பிடிச்சிருக்குது. அவர் என்ன பார்க்கல, அவர் என்ன ஏன்டா இது ஒன்று சரின்னு பார்க்குறோம், உன்னை தப்பாகவும் பார்க்கலாமா இல்லையா? தப்பாக பார்க்குற அதிகாரம் இருக்குது தானே. இந்த அரசாங்கம் சொல்லட்டும், இந்த நாடு சொல்லட்டும், என் மதச்சார்மையினர் இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும். நான் யார் என்ன இஸ்லாமியரை போய் நான் போய் சண்டை போட்டேன்னா பேச தானே. இப்போ நான் யாரைனா கூப்பிட்டேனா கரண்டிக்கு, நீ கட்டாயம் வந்து இது பாரு, என்னை பார்த்துட்டு இது பண்ணுன்றியா? எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஆளை, அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெருமை இல்லை, அவன் அவ்வளோ தூரம் நக்கியிருப்பானோ பாவம் இல்லை, அது அசிங்கம் நினச்சே நக்கிக்கிறானே, அதுதான் எனக்கு வலிக்குது. ஐயோ, நல்ல விஷயத்த அசிங்கமாக்கி வச்சிரியாடா, இதை போய் கண்டத்தில் போய் சொல்கிறது, நக்கி சந்தோஷப்பத்திருப்ப தானே அவளை. இன்னும் தெரில உனக்கு, அதை கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது பாரு. சந்தர்ப்பம் தான். இப்போ யாருன்னா நக்காத கூட என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிறதுக்கு தான், எல்லாமே எதுக்கு தான். அப்போது கோயிலோ குளங்களோ மதங்களோ வேதங்களோ எதுக்கு செய்யப்பட்டுக்குது? இப்போ நான் யாரை காதலிக்கணும்? கடவுளை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்கள் கண்கள் ஈரமாயிடும், பனித்திரும். உங்கள் கண்கள் என்ன ஆகிடும்? பனித்திரும். ஏன்?
இறைவன் விசேஷம். என்னை வாழ வச்சுக்கிறது எது? உள்ள நம்மளை பற்றின அதிசயங்கள் எல்லாம் யாருன்னா சொன்னால் நமக்கு கடவுள் மேலே பக்தி வந்துடும். என் இதயம் என்னால் துடிக்கல, என் இதயம் என்னால், நானே எதனால் ஆயிருக்கிறேன்? கடவுளால் ஆயிருக்கிறேன். கொண்டாட்டத்துக்கு தான். எதுக்காக என்ன செஞ்சுருப்பான் கடவுள்? யோசித்து பாருங்க. உங்களெல்லாம் எதுக்கு செஞ்ச? துக்கமாக இருக்கிறதுக்கா? ஜாதியோடு இருக்கிறதுக்கா? சடங்கு செய்கிறதுக்கா? அசிங்கம் பண்ணுறதுக்கா? கைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறான்? வணங்குறதுக்குன்ற. நான் கடவுளை வணங்குறதுக்கு முடியாது, எதிர்கொள்ளுங்களா என்ன பண்ணிடலாம். இந்த தமிழ் அப்படி தான். இருக்காரம் குப்பின்னா பண்ணே எல்லாருக்கும் செய்யலாம் தானே. அவர் பெரியவர் வந்தாருன்னா சின்னவர் வந்தாருன்னா யார் பிரச்சனை? கல்லுக்கே என்ன பண்ணேன்? வணக்கம் பண்ணுறான்னா கல்லுக்கு வேணா வணக்கம் பண்ணுவேன், ஆனால் உனக்கு என்ன பண்ண மாட்டேன். அதுவும் சொல்லுக்கு, என் சொல்லுக்கு எதிரானவன் ஆயிடுறான். என்னுடைய சொல்லு இருக்குது இல்லை, அந்த சொல்லுக்கு எதிராகிடுறான். ஆனால் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றான். இந்த மனிதன் என்ன பேசுகிறான்னு புரிஞ்சிக்கல, எப்படி பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிறான். அப்போது அந்த ஆண்டாள் பாடினதை நீ எப்படி புரிஞ்சுக்க போகிற? ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தாக இருக்கும். நீங்கள் கேட்க கேட்க எம்பாவாய்ன்ற ஒரு வரிக்கு மட்டுமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து செஞ்ச போலியா செய்கிற, உண்மையா இல்லை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டில் டீ கல்லாம் நின்று இருப்பானுங்க. வாடா கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறானுங்க? பொம்பளைங்க கிட்ட இருக்கிற பய வரைக்கும் தான். இப்போ பொம்பளை வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா, நீட்டாகவே வந்து பிக்கப் பண்ண அனுப்பிடலா, அதுலேயே சொன்ன வீட்டுக்கு வந்து நின்றுடுறாளா, பயன்ட்டானு. நான் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கட்டிப்பேன். பிரச்சனை எங்க? பிரச்சனை எங்க? அவங்ககிட்ட தான். அப்பா கிட்ட அம்மா கிட்ட இருக்குது அந்த பிரச்சனை. என்ன ஆயிட்டான் மனுஷன்? என்ன ஆயிட்டுக்கிறான்? அப்போ இறைக்காதல்ன்ற பேரில் ஏமாற்றப்பட்டுக்கிறீங்க. அதை பார்த்து ஏமாறுறீங்க. யார் உண்மையிலேயே காதலிச்சாங்க அப்படின்னா, யாருக்கு உண்மையிலேயே காதலிச்சிருப்பாங்க? உண்மையிலேயே ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ணுவானா அவனுக்கு ஏன்னா கோவம் வருமா? ஏன் பண்ணுறான்? சந்தோஷமாகறான், என்ன பிரச்சனை? அப்போது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் அசிங்கமான வார்த்தைங்கன்னு நினச்சிக்கிறான். இப்போது நல்லா ஒரு ஒத்திசை கொள்கிற ஒரு மனிதன், ஆணும் பெண்ணுமா, அவர் பாரு ஓத்தானா அவர் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஏதோ எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் என்ன ஆகும்? ஒரு உசுக்கிட்ட சொன்னா அவர் ஒரு உசுனா தான் நிற்பான். அது ஒரு விஷயமா ஏஜ் நிற்பான். ஏன் முடியாது? முடிஞ்சா என்ன பண்ணுவார்? வேலை செய்வார். முடியலன்னா என்ன பண்ணுவார்? இது வந்து இயலாமைனால. ஒருத்தர் கமாண்ட் ஏன் எழுதினுங்கிறாரு? வரல. சச்சங்கம் வர முடியாத ஒருத்தர் ஏன் எழுதிங்கிறாரு? நன்றி சொல்ல எழுதலாம், பாராட்டுறதுக்கு எழுதலாம், ஏதோ குழப்பம் ஏற்பட்டுச்சு எழுதலாம், சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியல எழுதலாம், தப்பே கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருனா இல்லையா? நான் வாய்ப்பே கொடுக்கலன்னா எழுதலாம். பேசிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறடா நாயே, என்ன பண்ணாங்க? வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் வச்சுக்கிறேன். இந்த வாரம்னா அடுத்த வாரம்னா இந்த வாரம், எங்கே இருந்தாலும் வந்துடலாம். ஃபோன் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டினை எழுதி அனுப்பலாம். கூட ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ போட்டால் கட்டாயம் பேசாமல் இருப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் அமிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபாய் கொடுத்து இந்த கேள்வி கேட்டால் நானே பழிச்சுன்னு சொல்லுவேன். பண்ணலாம் தானே? ஏன் இதெல்லாம் பண்ணல? அவ்வளோ அச்சமும் பேடிமையும் அரிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே, செய்வதறியாரடி கிளியே, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய். இதுக்கெல்லாம் இருந்தாலும் கரெக்டு, ஆப்டபிள். கடவுள்கிட்ட போகக்கூடாது. ஏன் இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? நான் காட்டி கொடுத்தான் கோடைச்சாமி, ஓகே சந்தோஷம். எனக்கு கடவுள் தெரியாது. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. இது வந்து பாட்டுக்கும் கவிதைக்கும் நல்லா இருக்கும். கடவுள் வெறும் கருப்பாகிறான்னு நினச்சிட்டேன்னா என்ன ஆகும்? அப்போ சிவப்பா இல்லையா கடவுள்? புரியுதா? அப்போ இறை புரியாத மனிதனும் என்ன பண்ண முடியும்? இறைவனை பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஒரு மனிதன் வந்து துணிச்சலாக உட்காந்துன்னு கடவுள் எனக்கு தெரியும் வந்து என்ன பண்ணு, கடவுள் தெரிஞ்சுக்கணும், நான் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா வந்து என்ன பண்ணவும் சொல்லிடுறேன்.
கேள்வியும் கேளு. பரநாதமா கேட்டுக்கோ, அபரநாதமா, மூணாவது நாதம். நாதம் தானே, அப்புறமா ரெண்டா ஏன் மாறிச்சு? நாதம் தானே. பரமா அபரமா ஏன் மாறிச்சு? உள்ளது உள்ளபடி உணர முடியாத போது, இல்லை உணர்ந்தவன் சொல்கிறத கேட்கும்போது, உண்மையை கேட்கும்போது அது பேர் என்ன? பரநாதம். உளறுனா அது பேர் என்ன? அப்போ இறைக்காதல் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா, எனக்கு அனுபவம் ஆகும்போது நான் இறைவனுக்கு என்ன ஆகிட்டுக்கிறேன்? நேர்க்க மாட்டேன்னா. நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது சொல்லி வச்சுட்டு போகிறான். அப்போ எதிரா பிடிக்குது அப்படின்னு கேட்டால், நமச்சிவாய வாழ்க பூதங்களெஞ்சம் நாதன்தால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இப்போ இப்படி சொன்ன ஒரு காதலை, இப்படி சொன்ன ஒரு மந்திரத்தை, இப்படி சொன்ன ஒரு திருவாசகத்தை நீ என்ன பண்ணுற? சொம்மனா மனப்பாடம் பண்ணுற. அது அவன் காதல் கடிதம். அது யாருதே? அவனோட காதல் கடிதம். பச்சுக்கோ, தப்பு இல்லை. ஒரு ஐடியாலஜிக்காக நம்ம எப்படி காதல் கடிதம் எழுதலாம், அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க, நம்ம எப்படி கேட்கலாம். ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், டேய் நீ இப்போ அந்நியம் மடக்குனே போட்ட எப்படி, உனக்கு தப்பு கிடையாது மச்சி, இது மாதிரி பண்ணான்னா நீ என்ன பண்ணலாம்? அதே மாதிரியா போவே? இல்லை அவங்ககிட்டேவா போவே? சார் கடவுள் ஒன்று தானே, நான் அவங்ககிட்ட தானே போனோம்னாலும் கடவுள் உன் எல்லை அளவுக்கு இருக்குது. இதைத்தான் பகவத்கீதை சொல்லுது. இது நீ ஜாதியாக மாற்றிட்ட. என்னவா மாற்றிட்ட? காதலிக்கிறதுக்காக கடவுளில் பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் எல்லை அளவுக்கு அவன் இருக்கிறான்னு சொன்ன உடனே, ஏன் சத்திரனுக்கு சத்திரனாகவும், சூத்திரனுக்கு சூத்திரனாகவும், வைசியனுக்கு வைசியனாகவும், இந்த பிரம்மனுக்கு பிரம்மனாகவும் இருக்கிறான்னு சொன்னால், நீ எப்படி சிந்திக்கிறியோ அந்த மாதிரி அவன் இருக்கிறான்னு சொன்னால், அவன் சொன்ன பாட்டை நீ மாற்றிவிட்டு, நீ அதுக்கேற்ற மாதிரி பொம்மையெல்லாம் போட்டு, நீ இதை கும்பிட்டுக்கோ, நீ அதை கும்பிட்டு, நீ யார் எனக்கு சொல்கிறதுன்னு கேட்குற? என் பொண்டாட்டிக்கு நான் எங்கே நக்கணும்னு ஏன் இஷ்டம். நெஞ்சு நக்குவேன், இல்லை வேறு எங்கன்னா நக்குவேன். யார் விஷயம்? நீ என்ன சொல்கிறது இங்கே நக்குன்னே? நக்கத்துன்னு முடிவு பண்ணிட்டேன், எங்கே நக்குவேன்? யாருது? ஏன் பொண்டாட்டி, நான் எங்கே நக்கிக்கலாம்? அவளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கெல்லாம் நான் நக்கிப்பேன். அவளுக்கு சமயத்தில் நக்க கூட பிடிக்காது. எல்லா நேரத்தில் நக்க முடியும்? டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. விஷயம் அந்த அடல்ட் ஒன்லி மேட்டர்லாம் வந்து என்ன நினச்சிங்கன்னா, திட்டுறதுன்னு நினச்சிக்கிறானுங்க. சந்தோஷமாயிட்டேன், அப்படியே ஹாப்பியாகிடுச்சு எனக்கு. நம்ம கொண்டாட்டத்தின் உச்சம் இது. பிறப்பின் இருப்பிடமே எப்படின்னா, நான் அங்கேருந்து தானே வந்தேன். நான் எங்கேருந்து வந்தேன்? அங்கேருந்து. என்னை எப்படி அதை வச்சு அசிங்கப்படுத்த முடியும்? இது உன்னதமான உறுப்புலேருந்து வந்தவன் என்னை அசிங்கப்படுத்த முடியுமா? ஏன்? நீ பேர் வேணால் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா வச்சுக்கலாம். நீ இங்கிலீஷ்லையோ இல்லை தெலுங்குலையோ மலையாளத்துலையோ என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் எங்கே தான் வந்து எல்லோரும் எங்கே தான் வந்தீங்க? வேறு எங்கேருந்து வந்தீங்களா என்ன? புரிஞ்சிச்சேண்ணா அசிங்கமாக பேச முடியும் யாரையண்ணா? கடவுள் புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் காதலிக்காமல் இருக்க முடியும்? கடவுள் உங்கள் எல்லைக்கு இருக்குது. கடவுள் உங்களுக்கு இப்போ இறைக்காதல் சொல்லி திசை திருப்பிட மாதிரி கூட இருக்கும். ராஜேஷ்க்கு இந்த பக்கம், ஐயா நான் எதிர்பார்த்தது, நான் கேட்டது, எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஆகிடலாம். உடவானா இப்போ என்ன ஆச்சுன்னா, தாவோயிசம், சுப்பீசம், இசமாக ஆயிடுச்சு நிறையா. கடவுள் ஒன்றுன்னா அதை அடையிறதுக்கான வழி ஒருத்தரும். இப்போ நாளைக்கு சிவாயிசன் கூட ஒன்று வரலாம், இல்லை சிவயோகீசன் கூட ஒன்று வரலாம். நீங்கள் தான் உஷாராகணும். கடவுள் ஒன்றுனா சிவயோகீசன்லாம் ஒன்று கிடையாது. நீங்களும் கடவுளும் உறவாடுறது. நான் எப்போவுமே சொல்கிறது, டீல் உனக்கும் கடவுளுக்கும் தான். டீல் யாருக்கு யாருக்கும்? கடவுளுக்கு தான். நீ மற்றவங்க கவிதையெல்லாம் படிக்கணும், நீ எழுதுன்ற. நான் ஆப்ஷன் கொடுப்பேன். பிறை சூடி மட்டும் கிடையாது, ஆத்தி சூடி மட்டும் கிடையாது. புதன் சூடி, சுக்கிரன் சூடி, செவ்வாய் சூடின்னு கூட யார் சொல்ல முடியும்? ஏன் பழைய பாட்டே பாடுற? பழைய பாட்டையும் பாடிக்க, தப்பு கிடையாது, நல்லா இருக்குது. ஆனால் என்ன பண்ணு, புதுசாகவும் கூட யாரோட வேலை? காதலிச்சா என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லாம் இறை காதலெல்லாம் மாறினா எப்படி ஆகிடும்? இந்த பூமி பந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் மனைவி உங்களை பார்த்து வெறுப்பாயிடுவா. கோவப்படுறவளா இருந்தா, சந்தோஷப்படுறவளா இருந்தால் என்ன ஆகிடுவா? ஏன்? நல்லா தானே இருக்கிறான் ஆள். நமக்கு என்ன சோறு போடுறான் பண்ணுறான், என்ன பண்ண? நம்ம தான் தேவையில்லாமல் அவனை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி துக்கப்பட்டுனுக்குறோம். இல்லை ஏன் டாய்லெட் உள்ள வந்தேன்னு கேட்டால் என்ன பண்ணலாம்? இன்றைக்கி அதையும் பார்த்தேன். ஒருத்த உச்சா விட்டான், அவள் கழுவிட்டு வந்துக்கிறான் பாத்ரூமெல்லாம். அது மேலெல்லாம் அது இதுவெல்லாம் வந்துச்சு. உடனே இது மாதிரி பண்ணாதுன்னு அவ சொன்ன உடனே கடகன்னு விட்டுன்னு வந்து வெளியே வந்து ஓசை வந்து சொல்லிட்டான். இவன் பேரெல்லாம் ஓசை மச்சு மச்சு விட்டா பாரு, அங்கேயும் இங்கேயுமா போகுது. உள்ளுந்து வர மூத்திரம் ஒழுங்காக வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரெயிட்டாக வேகம் குறையும்போது என்ன ஆகும்? பக்கத்துலலாம் தெரியுது தானே படம். சொல்லி புரிய வைக்கல, ப்ராக்டிக்கலாகவே புரிய வச்சுட்டான். இந்த மாதிரி நான் கடவுளை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே புரிய வைப்பேன்.
நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே நடந்ததில்லை சம்பவம், இப்போ இங்கே நடக்குது. நான் இதுதான் இறைவன் வெட்ட வழின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி அனுபவிக்கிறது, காதலிக்கிறது என்ன பண்ணணும்? மதுசேவர் எரி குதிக்கலாமா? மாக்கோலம் போடுதற்கு வரவில்லையே, அவள் கோலம் காண்பதற்கு வழி இல்லையே, ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, ஜாடை மொழி சிந்த ஒரு இல்ல நிலவினை மேகம் வானில் மறைக்க. அந்த மாதிரி உங்க காதலியை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க உங்க மதங்கள்லாம்? மறைச்சு வச்சுக்குது. வெளிப்படையாக சொல்லி வச்சுக்குது கிடையவே கிடையாது, மறைச்சு வச்சுக்குது. ஆண்டாள் நாச்சியார் ஒன்றும் உங்களுக்கு வெளிப்படையாக ஒன்றும் என்ன பண்ணல, சொல்ல மறைச்சு வச்சுக்கிறாங்க இல்லை. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் கலிக்கும் கலியே துழிலேழாய், 33 குத்து வீலக்கேறிய கோத்து கால் கட்டில் மே வித்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இதெல்லாம் சும்மா நினச்சிக்கினீங்களா என்ன? உணராத வரைக்கும் அந்த பாட்டு சும்மா மாதிரியே இருக்கும். உணர்ந்துட்டா அந்த பாட்டு நீங்கள என்ன இல்லை, வேற இல்லை. எல்லா மதத்துலையும் அப்படி இருக்குதாண்ணா? இல்லைங்க. வைணவமோ ஒரு சைவமோ சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வேறு இடத்துலலாம் நீங்கள் போய் தேட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பக்தி பண்ண முடியாது, கட்டாயம் இருக்கும். சில பொய்களை நீங்கள் ஒத்துக்கணும். இல்லை உங்கள் அறிவியலுக்கும் உங்கள் மனசுக்கு பொருந்த காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். மற்ற மதங்களில், இந்து மதத்தில் கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க. இந்து மதத்தில் எதுவுமே என்ன கிடையாது, கட்டாயமே கிடையாது. கட்டாயமாக நீ மற்ற மதங்களெல்லாம் நீங்கள் மதத்துக்கு எதிராக பேசினா உங்களை சுடுகாட்டில் புதைய மாட்டாங்க, நீங்கள் கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஆமாம், மங்காத்தா தான் ஆடிப்பார் மங்காத்தா. ஏன்டா எதிர்த்து பேச தூக்கி என்ன பண்ணுறாரு? இங்கே நம்ம கடவுள் இல்லைன்ட்டு பேசினுக்கலாம், எங்கே தான் புதைப்பாங்க? ஆமாம், ஒரே சுடுகாடு தான். ஆனால் ஜாதி ஒன்றா வச்சு திஞ்சு நிற்பானுங்க. பாவை இவனுங்க சின்ன சின்ன வட்டம் போட்டு சுற்றி நிற்பானுங்க. பிரச்சனை கிடையாது, சண்டை போட்டு ஜெயிச்சிக்கலாம், மேட்ரு கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. உன்னை சேர்க்க மாட்டாங்கடி செல்லம். நீ என்ன போய் அங்கே போய் தொங்கினாலும் பூச்சாலும் மாறினாலும் என்ன இல்லை, இங்கே என்ன இல்லை அந்த இந்து மதத்தில் சௌகரியம். அப்போ நான் பாராட்டுறதுக்காக இந்து மதத்தை சொல்ல, சுதந்திரம் ஆகிடு. நீ இந்து மதத்துலேருந்து வெளியே வர முடியும். இங்கே மற்ற மதத்துலேருந்து வெளியே வந்தால் நீ என்ன கிடையாது, அங்கே உறுப்பினரெல்லாம் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. மற்ற மதத்துலலாம் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, உறுப்பினரெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் போய் சொல்ல நினச்சி போகிறீங்க. நீங்கள் மதத்தில் இருந்தால் புரிஞ்சுப்பீங்கன்னு என்ன பண்ணுங்க. நான் என்னால் வெளிப்படையாகவே சொல்ல முடியும், கொடி பிடிக்கிறதுக்கு காத்துங்கிறான். ஸோ இறை காதல் நான் இல்லை காதலிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு உண்மை புரியணும். என்கிட்ட என்ன இருக்குண்ணா, நன்றி உணர்வு இருக்கணும். எனக்கு என்ன இருக்கணும், நன்றி. நான் இருக்கிறேன்ல, இதுக்கு நன்றி சொன்னால் தான் நான் யார்? நான் முதல்ல உனக்கு யாருன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். நான் நன்றியோடு இருந்துட்டு பயத்தோடு இருன்னு சொல்லி கொடுத்துக்கிறான், பணிவோடு இருன்னு சொல்லிக்கிறான், இல்லை கீழ்ப்படின்னு சொல்லிக்கிறான். யாரோ ஒருத்தர் பெரிய ஆள், அவர் என்ன சொல்கிறார் அப்படியே கேட்டு நடுன்றான். என் பேச்சை கேட்டுலாம் நடக்கவே சொல்ல. நான் யார் பேச்சு கேட்டுனால? முதல்ல நீ ஆயிட்டியா பாரு. முதல்ல யார் ஆகல? நீ ஆகலையே. நீ ஆனியா? நீ ஆகிற முயற்சி தான் யோக கலை. யோக கலைன்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, வேறு யாரும் ஆகிறதா கிடையாது. நீயாவே மாறப்போகிற. நானும் ஆகிறதுக்கு. ஆமாம், அவ்வளோ தூரம் கடந்து வெளியே போயிட்டேன். டேக் டைவர்ஷன் எத்தி எங்கே போயிட்ட? உன்னை விட்டுட்டு வெளியே போயிட்ட. உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் நீ இப்படி தான் நீ இருப்ப. போய் என்ன பண்ண? நீ உன்னை சந்திக்கிறதும் கடவுள் சந்திக்கிறதும் வேற கிடையாது. நீ உன்னை சந்திக்கிறதும் கடவுள் சந்திக்கிறதும். இப்போ காதலிக்கிறதுனா நீ போய் கடவுளெல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, கழிவு மொழியெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு கல்லை ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம், பஞ்சாமிர்தம் தலை ஊற்றிக்கலாம், விபதி போடலாம், என்னென்னவோ பண்ணி என்ன பண்ணலாம். அத்தனையும் உனக்கு பண்ணுன்றேன் நான். யாருக்கு பண்ணேன்? இந்த உடல் விசேஷமானது இல்லையா? இதை பஞ்சாமிர்தத்தில் என்ன பண்ணேன், குளிப்பாட்டு. சில சாமியாருங்க உங்களை வச்சு பண்ணிக்கிறான். நீங்களே பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாதா? இப்போ எனக்கு உட்கார வச்சு பூ போடுறீங்க, நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுறேன்? ஆமாம், அப்படித்தான் போடுறேன். ஆனால் உங்கள் ஒருத்தரையும் உட்கார வச்சு என்னால் பூ போட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் உங்களை நீங்கள் ஆச்சிக்கலாம் தானே. உங்கள் மேலே நீங்கள் பூ போட்டு, உங்கள் மேலே நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி, நீங்கள் நல்ல சந்தனத்தை போட்டு நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கலாமா? இறைக்காதல் என்றால் நீ உன்னை காதலிக்கிறது தான். அந்த வீடியோ பார்த்துரு.
எப்படி காதலிக்கணுன்றதுல என்ன பண்ணேன், அந்த வீடியோ பார்த்துட்டு. இங்கே என்ன பண்ணுறேன்னா இறைவன் அறிமுகப்படுத்துகிறேன். கடவுள் சுத்த சூன்யமாக வெட்ட வெளியெல்லாம் அதுதான். கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லை. என் கைகள் எங்கே அசைக்கப்படுதுன்னா கடவுளுக்கு இல்லை தான். கடவுள்னா என் கைகள் அசையாது. இங்கே பலம் இருக்கிறதுனால அசையுது இல்லை, இது இங்கே வாய்ப்பு இருக்கிறதுனால அசையுது. இங்கே இல்லை, இங்கே என்னால் என்ன பண்ண முடியாது, இங்கே வாய்ப்பு இல்லை, அங்கே கடவுள் இல்லை. எங்கே நீ தட்டுப்படுறியோ அங்கே கடவுள் இல்லை. எங்கே முட்டி நிற்கிறியோ அங்கே கடவுள் இல்லை. எங்கே உனக்கு பிரச்சனை வருதோ அங்கே கடவுள் இல்லை. வரணும்னு நீ நினச்சேன்னா கடவுள் அதான் வழியாக வச்சுக்குது. உனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் வாசல் தான். உனக்கு வர எல்லா பிரச்சனையும் என்ன தான், உனக்கான வாசல், உன்னை முன்னேற்றத்துக்கான படிகள். அதை நீ என்ன பண்ணுறன்னா பிரச்சனை ஆக்கிடுற. புரிஞ்சு வச்சுக்கோ. நமக்கு இந்த சமூகத்தோடு வாடுறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்காத. சமூகம் என்னை கூட ஒத்திசை கொண்டதுக்கு தகுதி இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நீ வானான்னா கடவுள் நினச்சா அடுத்த வினாடி நீங்கள் இல்லை. நீ வானான்னு கடவுள் நினச்சா என்ன இல்லை, நீ அடுத்த வினாடி நோ 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 மோர். அதுக்காலமாக ஒன்றால் நேரம் பண்ண முடியாது. ஆனால் நீ எப்படி எப்படியா இருக்கணும்னு கூட அந்த நினைக்கிற மாதிரி உனக்கு தோணும். பிரச்சனை இங்கே சமூகத்தை சமாளிக்க கற்றுத்தரது தான். கடவுள் உனக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து என்ன பண்ணுறாரு, உன்னை வழி நடத்துறாரு. உன்னை என்ன பண்ணுறாரு, வழி நடத்துறாரு. நீ பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டின்னு சிக்கிக்காத. பிரச்சனைலேருந்து வெளியே வா. உன் நேர்மையை கொண்டாடு. நீ சரியாரு. இல்லை நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா, நல்ல அண்ணனா, நல்ல தம்பியா, என்னவோ எனக்கு தெரியாது. நல்லன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வேற இருக்குது. உன் மனசாட்சிக்கு தெரியும். உன் தேவை உனக்கு மட்டும்தான் தெரியும். போலியான தேவையா உண்மையான தேவையா யாருக்கு தெரியும், எனக்கு தான், உனக்கு தான் தெரியும். நிஜமாக உனக்கு தேவையாக அதை என்ன பண்ணாத, நெக்லெக்ட் பண்ணாது. ஆனால் தேவையில்லாமல் என்ன பண்ணாத. தேவையில்லாத ஒரு இலைக்கில்னா கூட தப்பு தான், அதுனா ஆடு மாடு. தேவையில்லாத ஒரு செடிக்கில்னா கூட, ஒரு கீரைக்கில்னா கூட என்ன தான், தப்பு தான், குற்றம் தான். தேவை நிமித்தமாக ஒட்டகத்தை கூட வெட்டி சாப்பிடு, மாட்டை கூட வெட்டி சாப்பிடு, தப்பு கிடையாது. ஏன், உனக்கு பசிக்குது, நீ சாப்பிடு. நீ முதல்ல வாழு, நீ நல்லாரு. அது எப்பவுமே எப்படி தான் இருக்குது. நீ புல்லை சாப்பிட்ட ஜீரணம் பண்ணுவேன், நீ மாடை சாப்பிட்ட ஜீரணம் பண்ண மாட்டேன்னு கடவுள் சொல்லவே இல்லை. புரியுதா? நீ மதத்தில் இல்லை அதனால் எனக்கு நெருங்க முடியாது எனக்கு சொல்லலை. எனக்கு அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் யாருக்கு, எல்லாருக்கும். கடவுள் இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. கடவுளுக்குள்ளே தான் நீ இருக்கிற. யாரும் ஏமாத்துறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, ஏமாந்தா அது உன் பிரச்சனை. கேள்வி கேட்கறது உரிமை இல்லாத இடத்துல போனது யார் குற்றம், உன் குற்றம். நான் உங்கள் சார்பாக பேசுகிறேன், உங்களுடைய குரலாக, உங்கள் ஒடுக்கப்பட்ட குரலாக தான் நான் பேசுகிறேன். நீ என் குரலையும் உடைக்கலாம்னு நினச்சேன்னா உனக்கு யார் தான் பேசுவாங்க, எனக்கு தெரியாது. நான் பேசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சினே வந்துட்டேன், நஷ்டம் இருக்கே உனக்கு தான். பார்த்துக்கோ. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்புள்ள போதே வாழ்ந்து விடு. காதலிக்கிறது ஒருத்தர் இருக்கும்போதே காதலிச்சுக்கோ. நான் என்ன குறைய வச்சு போகிறேன், எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தா வானா நான் சொல்ல முடியும். நன்றி ஐயா, லவ் யூ எல்லாம் சொன்னேன். நான் யார் என்ன பண்ணுறதை பற்றி நீ சொன்னாலும் அதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுவும் நான் அதெல்லாம் கோச்சிப்பேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சந்தோஷம். உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பாவம் இல்லை. குழந்தைய கூட இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும், அது உங்கள் பிரச்சனை. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சால் பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு புரிஞ்சுதான் நினச்சிக்கினீங்கன்னா என்னை விட்டுருங்கன்ற. நான் உங்களுக்கு தான் புரியுது இல்லை, அப்போ என்ன பண்ணுறங்க, என்னை விட்டுனா பண்ணுங்க, தப்பாக போயிடும். ஸோ கடவுள் ஒன்று, எல்லோரும் அனுபவிக்க முடியும். யார் காதலிக்கலாம் கடவுளை? ஏழை அந்த வானான்றாரா? நான் அதுதான் அதிகமாகவே பேசியிருப்பேன். இந்த உலகத்துலேயே ஒரு கேடு கட்ட வேசிக்கிறேன்னா அது யார் தான்? கடவுள் தான். யார் வீரல் என்றா வீணை பார்க்கும், யார் இசைத்தாலும். கடவுளுக்கெல்லாம் வீணையாக வச்சுருப்பாங்க. நல்லதோர் வீணை செய்து, இதெல்லாம் கோழைக்கண்ணங்கிட்டேருந்து பாரதியார் கேள்விப்பட்ட விஷயம், உணர்ந்த விஷயம் கிடையாது. அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ. இங்கே பார் முடியலன்றதை என்ன சொல்கிறேன். வல்லமை தாராயோ. வல்லமை தனியாக தரணுமா இருக்குதா? தர வேண்டியதெல்லாம் இல்லை. புரிஞ்சிட்டா தர வேண்டியது இல்லைன்னு தெரியும். புரியலன்னா என்ன பண்ணுவேன்? அப்போது வேண்டுதல் வேண்டாமல் எங்கே வருது? அந்த அபரநாதன் தான். அந்த இடத்துல என்ன ஆகும்? வேண்டுதல் வேண்டாமல் ஏற்படும். இங்கே எல்லாமே வேண்டியது தானே. எதனா வேண்டாதது செஞ்சுருப்பான் கடவுள்? கடவுள்னா கிறுக்கு போயிடா, வேண்டாதது எதனா செஞ்சுருப்பானா? என் வாழ்க்கையில் எந்த சம்பவம் வந்தாலுமே அது எனக்கு என்னவா இருக்கும்? வேண்டுதல் தான் இருக்கும். அதை நான் எப்படி கையாளணும்? அங்கே தான் நிற்கிது பிரச்சனை. எனக்கு நடக்கிற பிரச்சனை எங்கே? அதை நான் எப்படி கையாளணும்? நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன பண்ணுறான் கடவுளே? சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு விசேஷமான காதலன் அல்லது காதலி வேணும்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏமாற்றவே மாட்டான்.
நோ சொல்லவும் மாட்டான். என்ன தெரியாது. அப்போ எஸ் சொல்லுவானா? எஸ்ஸும் சொல்ல மாட்டான், கம்முன்னு இருப்பான். நீயா நோ சொல்லிக்கணும், நீயாவே எஸ் சொல்லிக்கணும். நீ என்ன பண்ணிக்கணா? நோ சொல்லிக்கணும், நீயாவே எஸ் சொல்லணும். எப்படி நீ எஸ் சொல்கிறியோ நோ சொல்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி பாதை காட்டுருவான். நீ சொல்கிற நோ எஸ் தான் உன்னை வழிநடத்தும். நீ சொல்கிற ஆமாம் இல்லை தான் உன்னை என்ன பண்ணோம், கடவுள் இடத்துல எடுத்து போய் சரி. சின்ன சின்ன விஷயம், பக்கத்தில் இருக்கிற விஷயம், சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நீ ஏமாந்துட்டியானா, யாரை எழுந்துட்டியானா, உன்னை எழுந்த அப்புறமா என்ன பண்ண போகிற? பார்த்து நடந்துக்கோங்க. கடவுளை விட ஒரு விசேஷமாக இருந்த ஒன்றே இல்லை. சரியா? எப்போதும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.